ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் சோம்பு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். சோம்பு பொரிஞ்சோடனே வெங்காயம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், இந்த காம்பினேஷனே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்றா போட்டுடலாம், இதை தனித்தனியாக வதக்கணும்லாம் இல்லை. கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி மட்டும் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுட்டு மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா டாஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு 1 to 2 மினிட்ஸ். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா, ஒரு 2 மினிட்ஸ் நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணியாச்சு. ஒரு ஸ்ப்ளாஷ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இல்லை. தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு 5 to 8 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் கடைசி சில்லி பவுடர் போட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும். ஓகே, இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். இப்போ நம்மளோட காய் நல்லா வெந்தாச்சு. இப்போ இதில் சில்லி பவுடர் போட்டுருவோம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ நம்மளோட முருங்கைக்காய் பொரியல் ரெடி.